திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே வருதவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமை தீர் அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமண நேர உறவுகள் அனைவருக்கும் அன்போடு வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறேன். ராஜ்யத்தை பற்றி நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். அநேகர் புரிந்து கொண்டு விசுவாசித்து உங்கள் மனதிலே மாற்றத்தை வருவிப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பூமியில் கூட ஒரு அரசு தன் மக்கள் தன் பிரஜைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சட்டமாக கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், தெருவில் எப்படி போகணும், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும், உங்கள் உணவு எப்படி இருக்கணும், உங்களுடைய சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், கலாச்சாரத்துக்குள்ளே இவ்வளவு உரிமைகள் எல்லைகள், இதெல்லாமே ஒரு அரசு நிர்ணயிக்கிறது. சில விஷயங்களில் இது எங்களுடைய தனிப்பட்டது அப்படின்னு ஜனங்க சொல்லும்போது அரசு கவனிக்கும், அப்படின்னா விட்டுடும். இங்கே தேவனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அல்லது பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த ராஜ்யமானது, அதற்குள் இருக்க வேண்டிய மக்கள் இந்த பூமியில் இப்படி இருக்கணும். இதை மலை பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியமாக நமது ஆண்டவர் பேசுகிறார். ஏன் நம்ம அந்த பகுதியை எடுக்கிறோம் அப்படின்னா, அவர் அந்த பிரசங்கத்தை தொடங்கும் போதே தன்னுடைய நோக்கம் இதுதான் என்று தொடங்குகிறார். பாருங்க, 5ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவியில் நாம் எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது பரலோக ராஜ்யத்தின் முதல் தகுதியாக நாம் எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே கூட பார்த்தோம், சிறு குழந்தை போல் தன்னை தாழ்த்தி விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். குழந்தை போல் நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது என்ன இருக்கும்? அந்த குழந்தையோட மனசு, அந்த இருதயம் எப்படி இருக்கும்? ஆவில எளிமை தானாகவே இருக்கும். இப்போ பெரியவங்களாகிய நாம, வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆவியின் எளிமை தேவைப்படுகிறது. இந்த ஆவியின் எளிமைன்னா என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம் கேட்கறதா இருந்தா, தேவன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனதை ஆவியின் எளிமை என்றும் சொல்லலாம். அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். இப்போ அடுத்தடுத்து சொல்ல போறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, நம்முடைய இருதயம் இப்படி தான் இருக்கணும்,
தேவனுடைய பிள்ளைகளானால் இப்படிதான் இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரும் பொழுது, அதற்குள் வாழும் பொழுது நாம் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும். நம்மளோட ஆட்டிடியூட், மனோபாவம், அதை கிங்டம் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசத்தில் இருப்பதானால் இப்படிப்பட்ட மனோபாவம் கொண்டவர்களாகத்தான் நாம இருக்கணும். 4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 5, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். 6, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 7, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். 8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். 10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியின் எளிமையிலிருந்து இரக்கம், நீதி நிமித்தமான ஒரு துயரம், சாந்தம், இருதயத்தில் பரிசுத்தம், இப்படி எல்லாம் இருக்கிற அந்த நீதியின்படி நாம் நடக்கும் பொழுது துன்பம் வரும். அப்போ நீங்க நீதியின் நிமித்தம் துன்பப்படுவீர்களானால் அதிலும் நீங்கள் பாக்கியவான்களாக தான் இருப்பீங்க. அவர்களுடையதுதான் அந்த பரலோக ராஜ்யம். அப்போ தேவன் எதிர்பார்க்கும் அல்லது கட்டளையிட்டிருக்கும் நீதியை ஒருத்தர் கேட்டு அதை விசுவாசித்து அந்த நீதிக்கு அவர் கீழ்ப்படுகிறார் ஞானஸ்தானத்தின் வழியாக. அதனால் அவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரஜையாக மாறுகிறார். அந்த ராஜ்யத்திலே அவர் இந்த மனோபாவம் உள்ளவராக வளர வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழும்போது உலகம் நம்மளை சும்மா விடாது, சாத்தான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் நமக்கு துன்பங்களை கொடுப்பான். துன்பத்தை கொடுத்தாவது அல்லது ஆசை இச்சைகளை தூண்டியாவது நம்மை மீண்டும் உலகத்துக்குள்ளே கொண்டு போவ, இருளின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவ அவன் முயற்சி செய்வான். அதனால துன்பம் வரும். நீதியின் நிமித்தம் வாழணும்னா துன்பம் வரும். அதை நீங்க பொறுத்துக்கங்க, அதை சகித்து கொள்ளுங்க. அப்படிப்பட்டவங்களது தான் பரலோக ராஜ்யம். 13 - 16 வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிபடுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ இந்த ஒரு விஷயம் 13 - 16 வரைக்கும் பார்த்ததுல நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும்? கிங்டம் கான்டக்ட். நாம எப்படிப்பட்டவர்களாக நடக்கணும்? உப்பாக சாரத்தோடு இருக்கணும். அடுத்தது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். நாம் பிரயோஜனமாக வாழணும். அதை இந்த உலக ஜனங்கள் எல்லாம் கண்டு தேவனை மகிமைப்படுத்தணும். பாருங்க, என் ராஜ்யத்தில் ஒருவர் இருப்பார்களானால் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், வீர சூரர்களாக இருக்கணும், செல்வ சீமான்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ராஜா சொன்ன எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இங்கே குணாதிசயங்கள் பேசப்படுகிறது, தெய்வீக சுபாவங்கள் பேசப்படுகிறது. இந்த உலக சரீர ராஜ்யத்துக்கும் மாம்ச ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் இதுதான். இங்கே ஆவிக்குரியது முதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை முதல்ல முக்கியமானது, தேவ ராஜ்யம் முக்கியமானது, அது நீதியின்படி நடப்பது முக்கியமானது. இதை தான் ஆண்டவர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். 21 - 26 இங்கே பழைய உடன்படிக்கையின் சில சட்டங்களை, நியாயப்பிரமாண சட்டங்களை எடுத்துட்டு வந்து புதிய சட்டமாக நமக்கு இதை மாற்றி இந்த சட்டம் கொடுக்கிறேன், இதன்படி நீங்க இனிமேல் நடங்க அப்படின்றார். அப்ப என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாகன்னு நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், நியாயமில்லாமல் கோபித்து கொண்டால், சகோதரனை மதியனன் என்று சொன்னால், அவனை வீணன் என்று சொன்னால், இவைகள் எல்லாத்துக்குமே நியாய தீர்ப்பு உண்டுன்றார். அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே சகோதரர்களுக்கு நடுவில் எந்த விதமான கசப்பு, பகை, விரோதங்கள் இல்லாமல், ஒருவேளை குற்றங்கள் ஒருவருக்கொருவர் இழைத்து கொண்டால் மன்னித்து, இங்கே பலியை விட, நீங்கள் கொண்டு வரும் காணிக்கையை விட நீங்கள் மனம் பொருந்தி சமாதானமாக வாழ்வது முக்கியம் அப்படின்றார். நீங்க காணிக்கை கூட ஓரமா வச்சிருங்க, பலியை அல்ல இரக்கத்தை தான் விரும்புறேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலேயே அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ புதிய உடன்படிக்கையில ரொம்ப உறுதிப்படுத்துறார்.
அடுத்தது என்ன சொல்லி முடிக்கிறார்னா, கண்களிலே இச்சையின் வழியாக பாவம் செய்வதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வாசிக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புது சட்டம் கொடுக்குறேன். இப்போ புதிய உடன்படிக்கையின் சட்டம், அதில் இந்த ராஜ்யத்தின் சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்களால் பார்த்து இருதயத்திலே இச்சையோடு கூட ஒருவன் சிந்திப்பானால் அவன் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றார். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு மிக துல்லியமாக பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையத்தக்கதாக தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நாம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளைகளை எப்படி மாற்றி கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா? அதே கட்டளை தான், ஆனா அதனுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து நம்மளை சரியா வாழ சொல்றார். இதான் வித்தியாசம். கொலை செய்யாதிருப்பாயாக ஆரம்ப புள்ளி என்ன? நியாயமில்லாத கோபம், சண்டை, வாக்குவாதம், வீணா போனவனே, மூடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குமா இல்லையா? அங்கேயே உங்களை சரி பண்ணுங்கன்றார். விபச்சாரம் செய்வதற்கு முன்னாலே கண்களால் பார்த்து இச்சித்தல் தானே அதோட தொடக்கம், அங்க உங்களை சரி பண்ணுங்க அப்படின்றார். இதுதான் புதிய அன்பின் குமாரனோட பூமியிலே இயங்கும் சபையாகிய ராஜ்யத்துக்குள்ளே சட்டங்கள். 29:30 என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும், அதனால அந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கங்க. உங்கள் கண், உங்கள் கை, உங்கள் கால், உங்கள் சரீரமானது உங்களுக்கு இடரலாக இருக்குமானால் அதை வெட்டி போடுங்க. நீங்க ஊனனா இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகம் வரலாம். ஆனால் உங்கள் சரீர அவயவங்களை நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கணும் இந்த ராஜ்யத்துல, அதை பாவத்துக்கென்று ஒப்பு கொடுக்க கூடாதுன்றார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது, ஞானஸ்தானம் பெற்று கரையேறின ஒரு கிறிஸ்தவன் என்ன சிந்திக்கணும், என்ன எண்ணமுடையவனா இருக்கணும், எவ்வளவு அர்ப்பணிப்போட தன் உடலை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சொல்றார் பாருங்க. ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். பார்த்தீங்களா? அங்க கண்ணை பிடுங்கி போடுங்க, கையை வெட்டி போடுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அதை அநீதிக்கென்று சொன்னால் வெட்டப்பட்டதாக நினைச்சுக்கங்க, நீதிக்கென்று சொன்னால் அதை நீட்டி நீதியின் கிரியை செய்யுங்க. இதுதான் அதனோட அர்த்தம். ராஜ்யத்துக்குள்ளே என்ன மனோபாவம், எந்த மாதிரி நடக்கை, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, அதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். 31-32 மத்திய 5 தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். விபச்சாரம் என்பதற்கான சிங்கிள் ட்ரூத் நாங்கள் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, திருமண உடன்படிக்கை நீங்கள் முறித்துக் கொள்கிற விஷயத்தில் வேசித்தன முகாந்திரம் இருந்தால், காரணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரியலாம், அந்த உறவு முறியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எத்தனையோ ஆயிரம் காரணங்கள்ல ஒரு காரணங்களா சொல்லி 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 நீங்க அந்த உடன்படிக்கையை முறிப்பீர்களானால் நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள். அப்படி பிரிந்து விபச்சார காரணம் இல்லாமல் பிரிந்து வாழ்கிற ஒருவரை திருமணம் செய்தால் நீங்களும் அந்த விபச்சாரம் செய்கிறீர்கள். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பெரிய விஷயம். ஆனால் இந்த பூமியிலே வாழும் ஒரு மனிதனுக்கு அவன் குடும்பம் ஆகும் பொழுது இதை அவன் நினைவில் கொள்ளணும். அப்போ குடும்ப வாழ்க்கைக்கான சட்டமாக இதை தேவன் சொல்லியிருக்கிறார். 33-37 வரை நாம் வாயினாலே பேசும் வார்த்தைகள் ஆம் என்றும் இல்லை என்றும் தெளிவாக இருக்கணும்ன்றார். ஆம்னா ஆமன் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். சத்தியம் பண்ற விஷயத்துல நாம் தப்பிப்பதற்காக வானம் பூமி கடவுள் பேர்ல சத்தியம்லாம் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படிலாம் இருந்தது, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்றார். 37 பாருங்களேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அடுத்தது 38-42 வரைக்கும், பழி வாங்க வேண்டாம், பதிலாக நன்மை செய்யுங்கள். இதான் அங்க சொல்ல வந்த சத்தியம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், பழி வாங்காதீங்க, தீமைக்கு நன்மை செய்யுங்க.
அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை உங்களால் ஆன மட்டும் செய்யுங்க. பயணத்தில் துணையாக சொன்னால் போங்க, ஆகாரம் கேட்டால் கொடுங்க, ஆடை கேட்டால் கொடுங்க, கடன் கேட்டால் கொடுங்க, முகம் கோணாதீங்க. உங்களால் இயன்றதை செய்யுங்க, உங்கள் திராணிக்கு உட்பட்டதாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் பழிவாங்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணாம். நீங்கள் சத்துருக்களை கூட நேசிக்கணுன்ற ஒரு விஷயத்தை அடுத்த கட்டமாக சொல்றார். பாருங்க 43 48 வரைக்கும். அதுல எப்படி சொல்லி முடிக்கிறாரு? 47 48 பாருங்களேன். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பூரண சர்க்குணராக இருக்கணும். இப்போ நாம் இன்றைக்கு இந்த ராஜ்யத்தை புரிந்து கொண்டு ராஜ்யத்தின் மக்களாக அதில் கீழ்ப்படிய முன்வருவோமானால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை, அதன் மனோபாவம், அதன் நடக்கை, அதனுடைய பேச்சுவார்த்தைகள், அதற்குள் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட பொறுப்போடே நடக்கணும், ஆவிக்குரிய சரீர பொறுப்போடே நடக்கணும், அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், இவைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த மலை பிரசங்கத்தில் ரொம்ப குறிப்பாக கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார். மத்திய 6:1-4 வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. போதும். தர்மம் செய்கிற விஷயத்தில், தான தர்மம் பண்ணுற விஷயத்தில் ராஜ்யத்தின் மக்கள் எப்படி இருக்கணுமா? மற்றவர்களுக்கு தம்பட்டம் அடிக்காமல், தேவனாகிய தகப்பன் பிதாவானவர் அவருக்கு தெரிஞ்சா போதும், கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நீங்க தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் அப்படி இல்லை. அதனால இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்றதை பத்தி, உபவாசம் பண்றதை பத்தி இப்படிதான் நீங்க செய்யணும். ஏன்னா முற்காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில், அதுக்கப்புறமா பரிசேயர், சதுசேயர், இந்த வேதபாரகர், ஆசாரியர் இவங்கெல்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதில் அவர்கள் எல்லாமே முரண்பாடாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போய் மிஞ்சினவர்களாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது அதுக்கும் சொல்கிறார், ஜெபம் இப்படி பண்ணுங்க, பெருமைக்கு பண்ணாதீங்க, மக்கள் பார்வைக்கு பண்ணாதீங்க, உங்கள் பரம தகப்பனிடத்தில் நீங்கள் பேசுகிற விஷயம் தானே. அதுக்கு ஒரு மாடல் பிரேயர் கேட்டப்ப அந்த மாடலும் சொல்லி கொடுக்குறார், இப்படி பண்ணுங்க. 6:19 ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான வாழ்க்கையின் நோக்கம் இதுதான், இப்படித்தான் இருக்கணும்ன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதன் மேலே ஆவலாக வேலையாக இருக்காதீங்க, பரலோகத்தை பொக்கிஷம் சேர்த்து வைங்க. ஏன் தெரியுங்களா? இந்த தற்காலிகமான சபையாகிய ராஜ்யத்துக்குள்ளே இருப்போம், அப்புறம் நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அப்போ நித்தியமாக இருக்கும் இடத்துல நமக்கு பொக்கிஷம் இருந்தால் நல்லது தானே. அதனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேமித்து வைங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பூமியிலே நாளைக்கு இருப்போமா இல்லையா என்று தெரியாத மனிதராகிய நாம் இந்த உலகத்தில் பறந்து பறந்து தேடி தேடி களைத்து இழைத்து பொருள் சேகரிக்கிற ஒரு வேலையில் இருக்கலாமா? அதுக்கு பதிலாக நன்மை செய்து தான தர்மம் செய்து நம்மையே தேவனுக்கு என்று கொடுத்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேமித்து வையுங்கள் என்று நமக்கு ராஜ்யத்தின் சட்டமாக கொடுத்திருக்கிறார். இது சட்டம். 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். வேர் இஸ் யுவர் ஹார்ட்? உங்கள் இருதயம் எங்கே இருக்கு, எதில் வைக்க போறீங்க, இதில் கவனமாக இருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சபையில் இருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்களாக பரலோகம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்முடைய இருதயம் உலகத்தில் இருக்கிறதா, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நிறைவேற்றுவதில் இருக்கிறதா? இதுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய அவயவங்களிலே ஒன்றை பற்றிய கவனம் தேவைன்றார். அது என்ன? கண்ணை பற்றி சொல்றார். 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? உங்கள் பார்வை, உங்கள் புரிதல்
அதை செக் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள எவைகளை நிரப்புறீங்க அப்படின்றது, நீங்கள் எவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, எவைகளை உள்வாங்கி கொண்டே இருக்கிறீங்க, அது உள்ள போய் இருதயத்தில் நிரம்பிடும். அதனால கவனமா இருங்க. உங்கள் கண்கள் கெட்டதை நோக்கி பார்க்க கூடாது, போகக்கூடாது. 24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. உலகத்தில் தான் வாழணும், சாப்பிடணும், உடுக்கணும், வேலை செய்யணும், வீடு கட்டணும், எல்லாமே உலகத்தில் இருக்கு இல்லையா? ஆனா உங்களுடைய இருதயத்தை இந்த உலகத்தின் பொக்கிஷங்களின் மேல வச்சிடாதீங்க. இதுதான், இதுவே சதம், இதற்காக மட்டுமே நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்காதீங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா சோறு தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து 25 இருந்து ரொம்ப தெளிவா 32 வரைக்கும் நீங்கள் உணவுக்கு கவலைப்படாதீங்க, உடைக்கு கவலைப்படாதீங்க, தண்ணீருக்கு கவலைப்படாதீங்க. நான் பறவைகளுக்கும் மலர்களுக்கும் எப்படி போஷிக்கிறேன், எப்படி உடுத்துவிக்கிறேன் பாருங்களேன். சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ ராஜ்யத்துக்குள்ளே ஒரு மனிதன் வாழ்வானானால் அவனுடைய மனோபாவம் எளிமையாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு நற்குணங்களாலே அந்த பிதாவை போல பூரண சர்க்குணம் உள்ளவனாக அவன் வளரணும். இப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ராஜ்யத்தின் மக்கள் இப்படிதான் வாழணும். அப்ப கடைசியா சொல்லி முடிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆவியின் எளிமையிலிருந்து சொல்லிக்கிட்டே வந்த எல்லா சட்டதிட்டங்களும் நீதிகள். அந்த நீதியை தேடுங்க. அப்படின்னா என்ன? அதன்படி வாழ தேடுங்க, அதன்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. அப்பொழுது இந்த பூமியின் வாழ்வதற்கான தேவைகள் எல்லாம் கூட தேவன் கொடுத்து விடுவார். கவலைப்படாதீங்க, கவலைப்படுறதுக்கு பதிலாக விசுவாசிங்க. இதுதான் ராஜ்யத்தில் ஒருத்தன் வாழறதா இருந்தா அவன் மனதில் வச்சுக்க வேண்டிய மையமான சத்தியம். கவலைக்கு பதிலாக விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். அதனால எபிரேய ஆசிரியர் 11:6 சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், முடியாத காரியம். சரி, எப்படிதான் நான் விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இவ்வளவுதான்ப்பா. எவ்வளவு எளிமையா இருக்கு இல்லைங்களா? எல்லாமே கேட்ட வசனம், ரொம்ப நாள் கேட்ட வசனம், நல்ல தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனால் இந்த ராஜ்யத்தின் சிந்தையோடு கூட இதை நாம் கவனிக்கும் பொழுது இது நம்மை தட்டி எழுப்புகிறது. நாம் இப்படி தான் இருக்கிறோமா? ஆனால் நிறைய மிஸ் பண்ற மாதிரி தெரியுதே, தோணுது. இந்த ராஜ்யத்தின் பிரஜையாக மெய்யாக நாம் இன்னும் கீழ்ப்படியாம கூட இருக்கிறோமே அப்படியும் தெரியும். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நன்மைகளுக்கு ஊற்றும் காரணமானவரே, மகா உன்னதமானவரே, ஏதோ அற்புதமான நம்முடைய வேத வாக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேத வாக்கியத்திலே ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் மட்டும் அது உங்களுக்கு பிரியமாக இருக்கும் என்றெல்லாம் நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை அறிந்தும் நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. கேட்ட முடிய மக்கள் மீண்டும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த நீதியின்படியாக வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம்,
எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?